Man வந்து நிறைய amazing structures கட்டியிருக்கா and one of them is bridges. Bridges வந்து they connect destinations and they also connect people and hearts. இப்போ bridgesல வந்து என்ன ரொம்ப முக்கியம் என்ன அமேசிங்கா இருக்குன்னா the strength that it has. Bridges வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு and அது வந்து it can bear a lot of load and it can bear a lot of vehicles. So இதுக்கு நம்ம ஸ்டடீஸ்க்கு நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டடீஸோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் and it should take us places அப்படின்னா அந்த பிரிட்ஜில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இந்த ஸ்டடீஸில் இப்போ இன்கார்பரேட் பண்ண போகிறோம். எல்லா பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறச்சையும் ட்ரையாங்குலர் ஷேப் தான் அதோட பேசிக் ஃபார்மேட் அண்ட் பேட்டர்னாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டடீஸில் வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா மேத்தமேட்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் பேஸ் ஏதாவது கொடுக்கலாமான்னா டெஃபினட்டாக 3 things are there. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஷுவலைசேஷன், செகண்ட் ஒன் வந்து mental calculations and third one வந்து finger counting. So இப்போ finger counting na enna we used to count after 2 3 4 5 அப்படிን சின்ன கிளாஸ்ல கவுண்ட் பண்ணிருப்போம். அதே நம்ம கொஞ்சம் evolve ஆன உடனே abacus classes னு இருக்கும். It will help us to use our fingers and do the calculations very fast. And mental calculations la help பண்றது என்னன்னா there are a lot of formulae that we have to remember and 10 millimeter 1 centimeter 10 centimeter 1 decimeter இப்படி படிச்சிருப்பீங்க. and lower classes நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியா டேபிள்ஸ் எல்லாம் கெட்டியா கத்தி சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட mental calculationsக்கு பேஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிட்டோம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன். ஸோ மேத்ஸ் வந்து ஆஸ் வி ப்ரோக்ரஸ் இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் ஆப்ஸ்ட்ராக்ட். ஆனால் அந்த ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் இருக்கணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் அ டைஸ் இஸ் த்ரோன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி யூ வில் கெட் 3 அப்படின்னா நம்மளால் அந்த டைஸை த்ரோ பண்ணுற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். அதில் எவ்வளோலாம் நம்பர்ஸ் இருக்குது நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம் இல்லையா, அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த மாதிரி நம்ம ஒரு சீன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எப்படி நடக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மென்சுரேஷனில் ஒரு ஃபார்மர் வந்து ஹீஸ் ப்ளவிங் அ ஃபீல்ட் ஆஃப் திஸ் லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னுலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேத்ஸில் வர ஒரு கான்செப்டையும் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணிட்டோன்னா நம்மளோட மேத்ஸ் வந்து அந்த பிரிட்ஜ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் என்னங்க 10th என்ன 12th என்ன யூஜி பிஜி டாக்டரேட் டிகிரி கூட உங்களால் வாங்க முடியும். Now let us move on to the second and the most amazing technique that we have. The second and the most interesting component of maths is zoom in and zoom out. இதென்ன நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியில் தானே ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மேத்ஸில் என்ன ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படின்னா லெட் இஸ் இமேஜின் யூஆர் டேக்கிங் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ரூட்ஸ் பற்றி உங்கள் மேம் வந்து உங்களுக்கு நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் போய்ட்டு ஓகே ஸ்கொயர் ரூட்ஸ்னா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு சம்மை எடுத்து வச்சு ஓகே என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கும் இதில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த சம்மை நல்லா கற்றுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வருது அப்படின்றத நீங்கள் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஆனால் இந்த ஜூம் இன் மட்டும் பண்ணால் உங்களால் மேத்ஸ் போட முடியாது. ஜூம் அவுட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் டெக்னிக். ஸோ ஜூம் அவுட்னா அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியறதுக்கு just see this sentence. So in the sentence பார்த்துட்டு 90% of the people will be able to identify 2 things. அது என்னன்னா ஆர் அப்படின்ற ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது, அட் த சேம் டைம் மிஸ்டேக்ஸ் அப்படின்றதுல எஸ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தெர் இஸ் அ தேர்ட் மிஸ்டேக். அது என்னன்னா 3 மிஸ்டேக்ஸ் இந்த சென்டென்ஸில் இருக்குதுன்னு சொன்னதே வந்து தேர்ட் மிஸ்டேக். இது நம்மளுக்கு எப்போ புரியும் அப்படின்னா only when we zoom out. ஸோ இந்த ஜூம் அவுட் டெக்னிக்கை நம்ம எப்படி மேத்ஸ்க்கு அடாப்ட் பண்ணலாம். சரி ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் கற்றுனீங்க ஸ்கொயர் ரூட்ஸில், செகண்ட் 4th 5th அந்த மாதிரி சம்க்கு போச்சு. ரொம்ப பெருசாக புதுசாக ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதுலேயே கொஞ்சம் எடுத்து ஸ்லைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுலனா இன்னும் ஒரு அடிஷன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா திங் தட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எப்போ புரியும்னா இஃப் யூ ஆர் ஜூம்ட் இன் இன்டு த ஃபர்ஸ்ட் சம் இட் செல்ஃப் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் த தேர்ட் சம் ஆர் த 5th சம் வாட் தே ஹவ் ஆஸ்ட். ஸோ ஜூம் இன் பண்ண மாதிரி ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா ஓகே இந்த சம் கற்றுன மாதிரியே தான் இதில் ஸ்மால் திங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்டோன்னா இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். எப்படிங்க இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் டெக்னிக் இதை நீங்கள் அடாப்ட் பண்ணி பாருங்கள். சாப்டர் பை சாப்டர் நீங்கள் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டே வர முடியும். The third and the important thing that I would like to tell you is to write all the formulae. இப்போ ஏதோ ஒரு யூனிட் எடுக்கிறீங்க, அதில் நிறைய ஃபார்முலே இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல எழுதி வைங்க. எழுதிட்டு just go through it every day. அதை வந்து நீங்கள் ஸ்டடி ஏரியாவில் அங்கே ஒரு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. கேஷுவலாக நீங்கள் அதை பார்க்கறச்சு கூட அதை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கே தெரியாமல் இந்த ஃபார்முலேலாம் உங்கள் மைண்டில் நல்ல ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 100 on 100 வாங்கணும்னா
ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே நம்மளுக்கு பேஷன்ஸும் இருக்கணும், பர்சிவியரன்ஸும் இருக்கணும். பொறுமையாக நிறைய தடவை ஒர்க் அவுட் பண்ணணும். தப்பு பண்ணுவோம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் கண்டிப்பாக நம்மளால் மேத்ஸ் வந்து கற்றுக்க முடியும். ஸோ தப்பு பண்ணி கரெக்டாக பண்ணி அதை வந்து இன்னும் ஸ்பீடாக பண்ணி சரி நம்ம இதெல்லாம் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா the 2 goals that we want to achieve is speed and accuracy. ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு சம் போடுச்சு 20 minutes ஆனால் கூட நம்ம ஃபைனலாக எக்ஸாமில் போய் போடுச்சு அதை 5 minutesக்குள்ளே முடிக்கணும். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைமில் நம்ம சம் சிலி மிஸ்டேக்ஸ் செஞ்சுருப்போம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுறச்சு வாட் ஆர் த ட்வின் கோல்ஸ் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ்? ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. Another common thing that every student will do என்னன்னா நீங்கள் என்னதான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் எக்ஸாமில் போய் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறச்சே 3 small tips I would like to give you. ஸோ நீங்கள் கொஷின் பேப்பர் படிக்கிறச்சே ரிவர்ஸ் ஆர்டரில் படிச்சுன்னு 5 marks, அப்புறம் 2 marks or 3 marks இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு வாங்க. இந்த மாதிரி படிக்கிறச்சே கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகிருக்கும் அண்ட் யுவர் மைண்ட் வில் ஆல்ரெடி பி ஃபோக்கஸ்ட். அப்போ நீங்கள் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் படிக்கிறச்சே உங்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு தெரியும். சரி, இப்போது ஜென்ரலாக ஒரு டிப் சொல்கிறேன். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக இது 2 கிடையாது அப்படின்றத ரிமூவ் பண்ண முடியும். ஃபைனலி யூ வில் பி லெஃப்ட் வித் 2 ஆப்ஷன்ஸ். அந்த 2ல் எது கரெக்டான ஆன்சர்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு இந்த சம்மை வந்து எந்த யூனிட்லேருந்து கற்றுண்டோம், எந்த சாப்டர்லேருந்து கற்றுண்டோம் அப்படின்றத நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எது தப்பான ஆன்சர், எது ரைட்டான ஆன்சர்ன்றது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எந்த சம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சம்மை ஒரு தடவை படிங்க. படிச்சுட்டு அந்த சம்மை அப்படியே அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதிடுங்க. எழுதிட்டு திருப்பி போய் படிங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம படிக்கிறச்சே ஒரு 15-20% தான் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம மைண்டில் வந்திருக்கும். செகண்ட் நம்ம என்ன செய்கிறோம், அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் எழுதி பார்க்குறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கொஷினை போய் செகண்ட் டைம் படிக்கிறோம். இந்த மாதிரி செகண்ட் டைம் படிக்கிறச்சே 70% of what is asked will be going directly into your mind. And we have done the bridge of writing the components also. So இந்த மாதிரி நம்ம செய்யறச்சே 100% அந்த கொஷின் பேப்பரில் என்ன உங்களை கேட்டிருக்காங்கன்றது உங்கள் மைண்டில் நல்லா வரும். அதுக்கு ஏற்ற ஆன்சர் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். When you go and actually attempt the paper is when you write a sum, immediately go back and check whether you have written all the numbers correctly. At the same time நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறச்சே சில சமயம் ரஃப் காலமில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அந்த ஆன்சர் எடுத்து எழுதுறச்சே தப்பாக எழுதிடுவீங்க. ஸோ 2 இடத்துல நீங்கள் எடுத்து எழுதணும். ஒன்று கொஷின் பேப்பர்லேருந்து, இன்னொன்று நீங்களே ஒர்க் அவுட் பண்ண அந்த ரஃப் காலம்லேருந்து எடுத்து எழுதுறது. ஸோ இந்த 2 டைமுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சம்மை 100% கம்ப்ளீட்டாக முடிங்க. என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க அந்த ஃபைனல் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் வித் த யூனிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் அவாய்ட் அ லாட் ஆஃப் சில்லி மிஸ்டேக்ஸ். அண்ட் த ஃபைனல் டிப் தட் ஐ வுட் லைக் டு சே இஸ் நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் செட்ஸ் வந்து நல்லா கற்றுட்டீங்க, இல்லை ஃபங்க்ஷன்ஸ் நல்லா கற்றுருக்கீங்க அப்படின்னா இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 years கொஷின் பேப்பர் இல்லை அந்த வருஷம் வந்த கொஷின் பேப்பரில் என்னெல்லாம் சம்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்டர் வைஸ் நீங்கள் பண்ணாலும் கொஷின் பேப்பரில் என்ன மாதிரி சம்ஸ் இதில் வருது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ தடவை இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்கள் மைண்டில் நல்லா வரும். நீங்கள் இது தவிர வேறு எப்படி கேட்கலாம், சரி இந்த 3 சம்ஸ் கேட்டிருக்காங்க, மேபி இந்த தடவை இந்த எக்ஸசைஸில் இருக்கிற இந்த சம்மை கேட்பாங்களோ என்னமோ அப்படின்னு உங்களுக்கே கூட ஒரு பிரெயின் வேவ் மாதிரி வரும். ஸோ ஆஸ் யூ ஃபினிஷ் த சாப்டர்ஸ் கோ அண்ட் டேக் த கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் த சம்ஸ் விச் ஆர் கமிங் ஃப்ரம் திஸ் சாப்டர். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஒரு யூனிட்டாக நீங்கள் முடிச்சுட்டே போனீங்கன்னா யூல் பி ஷுவர் ஆஃப் எவ்ரி ஸ்டெப் தட் யூ டேக் டுவர்ட்ஸ் யுவர் கோல். அண்ட் ஃபைனலாக நீங்கள் எல்லா சாப்டர்ஸ் முடித்த உடனே என்டையர் கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ பாருங்களேன் உங்கள் மார்க்ஸ் எப்படி இருக்கும், உங்கள் ஸ்பீட் எப்படி இருக்கும், உங்கள் அக்யூரசி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். These are all the wonderful and invaluable tips that I had to share with you. Whatever class you may be in school or in college, இந்த tips follow பண்ணீங்கன்னா definite sure shot centum உங்களால அடிக்க முடியும். If you like this video, give it a thumbs up, share it with all your friends who have opted for maths or who are doing maths in school, and I'm sure they will find it very, very useful. And give in the comments below like which tip you really enjoyed listening to and which you will definitely practice from now on. And finally, if you have not subscribed to the channel, please go ahead and subscribe and be benefited by the numerous videos that we put in, and together let us make this process of learning a wonderful and joyous journey. Thank you. Jai Sai Ram.